வணக்கம். இப்போ வந்து இப்போ நான் காமிச்சேன் பாருங்க சாரீலாம். இந்த சாரியோட ப்ளவுஸ்லாம் வந்து நான் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு பையில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையுமே நான் மடித்து தனித்தனியாக வச்சுருவேன். பீரோக்குள்ளேயே வச்சுருவேன். எந்தெந்த சாரியோட ப்ளவுஸோ அதை எடுத்து நாங்கள் போட்டுக்குவோம். இப்படி தான் நான் வச்சுருக்கிறேன். சாரிக்குள்ளே வைக்கலான்னு பார்த்தா அது எனக்கு சரியாக வரல. அதனால் நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன். இந்த பேக்கு கூட நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம். இதுமாரி இது நிறைய பிடிக்குது. இது ஒரு நிறையா ஜாக்கெட் பிடிக்குது இந்த பேகு. இதுமாரி 4 பேக் வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நாங்கள் வந்து பீரோவை வந்து க்ளீன் பண்ணி என் புடவையெல்லாம் மடித்து வைக்கிறேன். இதை வந்து ஒரு வீடியோவாக போடலான்ட்டு அப்படியே காட்டுறேன். இதில் எந்த புடவை நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இது வந்து சில்க் காட்டன். இது வந்து அந்தி மல்லி கலர். இது சாயந்தரத்தில் ஒரு அந்தி மல்லி பூக்கும் பாருங்க. இந்த கலர் இது எடுத்தேன். எல்லாத்தையும் இப்போ தான் மடிக்க போகிறேன். அடுத்தது இது வந்து நேவி ப்ளூவில் ரோஸ் கலர் பார்ட்ரு. இதுவும் ஒரு சில்க் காட்டன் மாதிரி தான். இது என்ன குவாலிட்டின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இதுவும் புதுசு தான், இப்போ தான் எடுத்தது தான். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்தோம். இது ஒரு பட்டு புடவை தான். இது சும்மா கம்மி ரேட்டில் எடுத்த பட்டு புடவை தான். பார்க்குறதுக்கு இது நல்லா அழகாக இருக்கும். இது வெறும் 1100 தான். இது வந்து தக்காளி கலரு. இது வந்து ஒரு வெந்தய கலர், ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி இது பார்ட்ரு. இது நல்லா இருக்குதா பார்த்து சொல்லுங்கள். இது வந்து இப்போ புதுசாக வந்ததுன்ட்டு ஒரு புடவை எடுத்தோம். இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது ஒரு பூனம் குவாலிட்டி மாரி இருக்குது. இது வந்து சில்க் காட்டனு. சில்க் காட்டன்லேயே வந்து இது வந்து நல்ல ஒரு வைலட் கலர். இது நல்லா இருக்கா பாருங்க. இது ஒரு பட்டு புடவை. இது நல்லா இருக்கா பாருங்க. இது ஒரு ராமர் கலருன்னு சொல்லுவாங்க. இது என்ன கலருன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. வீடியோவில் வேற கலர் வருது. இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்க. இது எடுத்து ஒரு 7 வருஷம் இருக்கும். இது வந்து ஒரு ஜிகினா சேலை. இது நல்லா இருக்குதான்னு பாருங்க. இதோட ரேட் வந்து அப்பயே நான் 7 வருஷத்துக்கு முந்தி எடுக்கும்போதே இது 900 ரூபாய். இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இதில் வெறும் ஜிகினா இருக்குது. இதில் சிகப்பு கலர் பார்டர் இருக்குது பாருங்க. இது பாருங்க, கை அப்படியே நல்லா இதுவாக வெயிட் கம்மியாக தெரியும். நெட்டு துணி. இது நல்லா இருக்குதா பார்த்து சொல்லுங்க. அப்புறம் இது வந்து இது ஒரு நியூ மாடல். இப்போ ஒரு சமீபத்தில் எடுத்தோம். இது ஒரு ஃபேன்சி ஐட்டம். இது நல்லா இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் இப்போ நான் மடிக்க தான் போகிறேன். இதுவும் ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். இது வந்து இதுவும் ஒரு ராமர் கலர் மாதிரி தான். ஆனால் இது ப்ளூ கலர் மாதிரி தெரியுது வீடியோவில். இதுக்கு ரெட் கலரில் சுங்கு வச்சுருப்பாங்க.
இதுதான் முந்தானி. நல்லா இருக்குதா பாருங்க. இது ஒரு ஜிகினா சாரி. இதுல இருந்து பழைய சாரி இதெல்லாம். இது நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து ஒரு சில்க் காட்டன். இது ஃபர்ஸ்ட் சில்க் காட்டன் வந்தது பாருங்க, அப்போ எடுத்தது. இது என்னன்னா அப்படியே வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஷைனிங் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை இது நாங்கள் எடுக்கும் போதெல்லாம். இப்போ ஷைனிங் நிறையா கொடுக்குறாங்க. இதுதான் பார்ட்ரு, இது உடம்பு, இது முந்தானி, இது பார்ட்ரு. வணக்கம். இப்போ வந்து நான் வந்து பீரோவை வந்து க்ளீன் பண்ணி என் புடவையெல்லாம் மடித்து வைக்கிறேன். இதை வந்து ஒரு வீடியோவாக போடலான்ட்டு அப்படியே காட்டுறேன். இதில் எந்த புடவை நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இது வந்து சில்க் காட்டன். இது வந்து அந்தி மல்லி கலர். இது சாயந்தரத்தில் ஒரு அந்தி மல்லி பூக்கும் பாருங்க, இந்த கலர். இது எடுத்தேன். எல்லாத்தையும் இப்போ தான் மடிக்க போகிறேன். அடுத்தது இது வந்து நேவி ப்ளூவில் ரோஸ் கலர் பார்ட்ரு. இதுவும் ஒரு சில்க் காட்டன் மாதிரி தான். இது என்ன குவாலிட்டின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இதுவும் புதுசு தான், இப்போ தான் எடுத்தது தான். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்தோம். இது ஒரு பட்டு புடவை தான். இது சும்மா கம்மி ரேட்டில் எடுத்த பட்டு புடவை தான். பார்க்கறதுக்கு இது நல்லா அழகாக இருக்கும். இது வெறும் 1100 தான். இது வந்து தக்காளி கலரு. இது வந்து ஒரு வெந்தய கலர், ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி இது பார்ட்ரு. இது நல்லா இருக்குதா பார்த்து சொல்லுங்கள். இது வந்து இப்போ புதுசாக வந்ததுன்ட்டு ஒரு புடவை எடுத்தோம். இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது ஒரு பூனம் குவாலிட்டி மாரி இருக்குது. இது வந்து சில்க் காட்டனு. சில்க் காட்டன்லேயே வந்து இது வந்து நல்ல ஒரு வைலட் கலர். இது நல்லா இருக்கா பாருங்க. இது ஒரு பட்டு புடவை. இது நல்லா இருக்கா பாருங்க. இது ஒரு ராமர் கலருன்னு சொல்லுவாங்க. இது என்ன கலருன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. வீடியோவில் வேற கலர் வருது. இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்க. இது எடுத்து ஒரு 7 வருஷம் இருக்கும். இது வந்து ஒரு ஜிகினா சேலை. இது நல்லா இருக்குதான்னு பாருங்க. இதோட ரேட் வந்து அப்பயே நான் 7 வருஷத்துக்கு முந்தி எடுக்கும்போதே இது 900 ரூபாய். இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இதில் வெறும் ஜிகினா இருக்குது. இதில் சிகப்பு கலர் பார்டர் இருக்குது பாருங்க. இது பாருங்க, கை அப்படியே நல்லா இதுவாக வெயிட் கம்மியாக தெரியும். நெட்டு துணி. இது நல்லா இருக்குதா பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து இது ஒரு நியூ மாடல். இப்போ ஒரு சமீபத்தில் எடுத்தோம். இது ஒரு ஃபேன்சி ஐட்டம். இது நல்லா இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் இப்போ நான் மடிக்க தான் போகிறேன். இதுவும் ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். இது வந்து இதுவும் ஒரு ராமர் கலர் மாதிரி தான், ஆனால் இது ப்ளூ கலர் மாதிரி தெரியுது வீடியோவில். இதுக்கு ரெட் கலரில் சுங்கு வச்சுருப்பாங்க.
இதுதான் முந்தானி. நல்லா இருக்குதா பாருங்க. இது ஒரு ஜிகினா சாரி. இதுல இருந்து பழைய சாரி இதெல்லாம். இது நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து ஒரு சில்க் காட்டன். இது ஃபர்ஸ்ட் சில்க் காட்டன் வந்தது பாருங்க, அப்ப எடுத்தது. இது என்னன்னா அப்படியே வந்து ரொம்ப நைஸா இருக்கும். ஷைனிங் வந்து ரொம்ப அதிகமா இல்லை இது நாங்கள் எடுக்கும் போதெல்லாம். இப்போ ஷைனிங் நிறைய கொடுக்குறாங்க. இதுதான் பார்ட்ரு, இது உடம்பு, இது முந்தானி, இது பார்ட்ரு. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு செக்குடு சாரி. இது வந்து வெளியே எங்கன்னா போனோன்னா அயன் பண்ணி கட்டின்னு போவேன். இது வெறும் 300 தான். இது கம்மி விலையில் எடுத்தது தான். இது நல்லா இருக்கா பாருங்க. அப்புறம் இது ஒரு ஃபேன்சி சாரி. இது கம்மி விலையில தான் எடுத்துட்டு வந்தேன், ஒரு 200 என்னமோ சொல்லி. இது நல்லா இருக்கா பாருங்க. சுங்கு இதுக்கு. இப்போ ஃபேன்சி சாரிலாம் பார்த்துட்டோம் நம்ம. இதுவும் ஒரு ஃபேன்சி சாரி தான். இது வரும். இதில் ஒரு இது ஃப்ரீல் வச்சுருக்கோம். இது ஃப்ரீலு. இதுவும் ஒரு ஃபேன்சி சாரி தான். இது ஒரு ஃபேன்சி சாரி தான் இதுவும். இது நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து உடம்பு, இது வந்து சைடில் வரும் பார்ட்ரு. உங்களுக்கு நல்லா பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. இது முந்தானி, இது முந்தி. இதுவும் ஒரு ஃபேன்சி சாரி தான். அடுத்தது இது ஒரு ஃபேன்சி சாரி. இது உடம்பு. இது வந்து உடம்பு வருங்க. இது வந்து பார்டர் வரும். இதுதான் இது முந்திக்கும் இதான் வருது. இது ஒரு ஃபேன்சி சாரி. இது நல்லா மெலிசா இருக்கும். இந்த கலர் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்க. இதுல நிறைய கோல்டு மினுக்கு மினுக்குன்னு இருக்குது. இது நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. இது வந்து ஒரு பட்டுப்புடவை மாதிரி இது ஒன்று எடுத்தோம். இதுவும் ஒரு ஃபேன்சி சாரி தான். பார்க்கறதுக்கு தான் இது பட்டுப்புடவை மாதிரி இருக்கும். இது பட்டுப்புடவை இல்லை, இது ஒரு ஃபேன்சி சாரி தான். இது வந்து துணி நல்லா நைஸாக இருக்கும். இது வந்து கோல்டு மாதிரி உடம்புக்கு பார்டர் வச்சு கொடுத்தாங்க. இது முந்தி சைடு வருது. இது வந்து உடம்பு சைடு வருது. இந்த மாதிரி ஒரு கோல்டுல ஒரு பூ போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். இது நல்லா இருக்குதான்னு பாருங்க. அடுத்தது சில்க் காட்டன். சும்மா இதெல்லாம் சிம்பிளாக கட்டிக்கிற மாதிரி. இது சில்க் காட்டனு. இது அப்பப்போ நம்ம கட்டக்குள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணி கட்டணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த கலர் நல்லா இருக்கா பாருங்க. இதான் வந்து இதோட முந்தானி. நல்லா இருக்கா பாருங்க. இது ஒரு ஃபேன்சி சாரி தான். இது நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலர். இதெல்லாம் வந்து பார்டரு.
இது வந்து முந்தி பக்கம் வருது. இது வந்து சைடில் வருது. இதில் வந்து நிறைய ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி மணி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கா பாருங்க. இப்போ வந்து பழைய பட்டு புடவையெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பழைய பட்டு புடவை பழசு எடுத்தது. இதெல்லாம் இது நல்லா இருக்கா பாருங்க. இதான் வந்து இதுக்கு பார்ட்ரு. இதுக்கு வந்து முந்தானி வந்து இங்கே உள்ள இருக்குது. இதான் முந்தானி. இது வந்து முந்தானி. இது வந்து உடம்பு, இது பார்ட்ரு. இந்த கலர் நல்லா இருக்குதா பாருங்க. அடுத்தது இது வந்து இதெல்லாம் வந்து பழைய புடவை தான். இதுவும் இதெல்லாம் எடுத்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதுவும் வந்து ஒரு பட்டு தான். நல்லா இருக்குதா பாருங்க. இதெல்லாம் கட்டியும் நாளாகி போச்சு. இது வந்து அசல் பட்டு. இது வந்து கோஆப்டெக்ஸில் போய் நாங்கள் எடுத்தோம். இதோட விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் பார்க்குறதுக்கு டிம்மாக இருக்கும். இது வந்து அசல் பட்டு அழகாக இருக்கும். இது கட்டினோம்னா கொஞ்சம் டிம் கலராக இருந்தாலும் அழகாக இருக்கும் இது கட்டுறதுக்கு. இது வந்து பியூர் வெள்ளின்னு சொன்னாங்க. இது வந்து இதான் வந்து முந்தானி. இது வந்து பார்ட்ரு. இது வந்து வெள்ளியில் செஞ்ச ஜரிகை செஞ்சது இதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வெள்ளையும் அழகாக தான் இருக்குது. இது எடுத்தும் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இதான் இது வந்து அடி அடி சுத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த சைடுலையும் சுங்கு வச்சிருக்கிறாங்க. முந்தானிலையும் சுங்கு வச்சிருக்காங்க. இது வந்து முந்தானி. இங்கே இருக்கு பாருங்க முந்தானி. இது வந்து அடி சுத்து. இது அடி சுத்துல வந்து சுங்கு வச்சிருப்பாங்க வெள்ளியில. இது இது வந்து முந்தானிக்கும் சுங்கு வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணி கட்டணும். இதெல்லாம் அதுக்கு தான் அடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோங்களா, சரி அப்படியே இதை ஒரு வீடியோவாக போடணும்னு போட்டேன். இதுவும் பழைய பட்டு புடவை தான். இதெல்லாம் கட்டி எவ்வளோ நாள் ஆகுது. எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் தான் கட்டின்னு போகணும். இதெல்லாம் எடுத்து தண்ணி தொட்டு அழகாக அயன் பண்ணணும். இதெல்லாம் வெள்ளி ஜரிகை தான். இதெல்லாம் இது சிறுவந்தாடில் எடுத்தோம் நாங்கள். சிறுவந்தாடு பட்டு இது எடுத்து ஒரு 15 வருஷம் ஆகி போச்சு. இதான் இதோட பார்ட்ரு. இது பாருங்க, இதான் இதோட முந்தானி. இது வந்து சிறுவந்தாட்டில் எடுத்த பட்டு. இது பாருங்க, நல்லா வெள்ளி ஜரிகை இது. இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கட்டுறதுக்கு. எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிக்கும், இந்த பட்டு சேலை. இதோட கலர் அழகாக இருக்கும். இதான் வந்து இதோட முந்தானி. இது பார்ட்ரு. இதான் வந்து உடல் கலர். இதான் உடம்போட கலர். இது வந்து எங்கள் அம்மாவோட புடவை. இது எங்கள் அம்மா ஞாபகமாக வச்சுருக்கேன் இதை நான். இது வந்து எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு இது கொடுத்தாங்க. இது அவங்க எப்போ எடுத்தாங்கன்னு தெரில. இது ஆனால் வெள்ளி ஜரிகைன்னு என்கிட்ட சொன்னாங்க. இதுவும் நாங்கள் சிறுவந்தாட்டில் எடுத்த புடவை தான் சொன்னாங்க. பாருங்கள், வெள்ளி ஜரிகை. இது சாஃப்டாக இருக்கும் துணியே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. பட்டு துணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த துணியில் தயாரிச்சது இது. இதுக்கு வந்து முந்தானி வந்து இந்த கலர். இது நல்லா அழகாக இருக்கும் இது கட்டுறதுக்கு. இது எனக்கு இந்த புடவையை பார்த்தாலே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். இந்த புடவை நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. இதுவும் எங்கள் அம்மா புடவை தான். இது எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க.
இது வந்து ஒரு சாதா பட்டுன்னு தான் சொன்னாங்க. இது வெள்ளி ஜரிகைலாம் இல்லை, சாதா பட்டுன்னு சொன்னாங்க. இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து முந்தி, முந்திக்கும் கொஞ்சம் முன்னாடி வரும் அந்த இடம். இதான் முந்தி. இது வந்து பார்டர். இது வந்து பார்டர். இது வந்து உடம்பு. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது கொஞ்சம் துணி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் துணி. பட்டு புடவை மாதிரி சாஃப்டாக இல்லை இது, கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது துணி. துணி வெயிட்டாக இருக்கும். இந்த புடவைலாம் பட்டு புடவையெல்லாம் மெலிசாக இருந்தது இல்லைங்களா, அது இப்போ இந்த பட்டு புடவை மெலிசாக இருக்குது பாருங்க. இது மாதிரி இருக்காது இது. இது கொஞ்சம் துணி வெயிட்டாக இருக்கும். நம்ம கட்டினாலே வந்து அப்படியே குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இது எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இது இந்த புடவைலாம் பார்த்தோன்னா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வரும். இந்த புடவைலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதுங்களா? இப்போ இதுதான் இனிமேல் தான் இதெல்லாம் நான் மடிக்க போகிறேன். மடிக்கிறதுக்கு முந்தையே காமிச்சிட்டேன் எல்லா புடவையும். இன்னொரு டைம் பாருங்கள். இது எல்லாத்தையும் நான் மடிக்க போகிறேன், மடித்து வைக்க போகிறேன் பீரோவில். இதான் புடவை, மொத்த புடவைங்க. இன்னும் சிம்பிள் புடவைலாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா மடிச்சுக்குவேன். பூனம் சாரி. இதான் என்னோடய கலெக்ஷன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.